வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். ரோமன் ரெயின்ஸுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கோங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சாட்டர்டே மெயின் பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அதை NBCயில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் வரலையாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நியூஸுக்கு வரலாம். இன்றைக்கி நீங்கள் ஜான்சனாக்கும் ஆட்டுறதுக்குமான மேட்சை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே மேட்ச்சு தர்றோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் குறிப்பாக நம்ம ஜான்சனா டைட்டில் கையில் எடுத்துட்டாங்க. ஆட்ரூத் அப்படி அடிக்கலான்னு பார்க்கும்போது ஆட்ரூத் ஒரு பார்வை பார்த்து ரசிகர்களை பார்த்து, யோ ஜானு நீ இப்படி பண்ணுவாயா, நான் உன்னுடைய எவ்வளோ பெரிய ஃபேனு, அந்த பழைய ரிமைனிங்லாம் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஜான்சினா வில்லன் அப்படிங்கிறது இப்போ தான் மாறி இருக்காரு. ஆனால் ஆட்ரூத்தை பொறுத்த வரைக்கும் ஜான்சினானா யார்? ஒரு நெருங்கிய நண்பன், நெருங்கிய ஒரு தலைவன், ஒரு சஜஷன் லீடர் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் வச்சுருக்காரு. ஸோ ஜான்சனா கோலத்தில் பார்க்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு சரியான ஒரு எமோஷனல் மூமெண்ட். அதை WWE கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அட்ஸாஃப் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம ஜான்சனாவே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படியே ரெஃப்ரிகிட்ட கொடுத்துருவார். நான் உன்னை டைட்டிலாக அடித்து சீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த நொடி நம்ம ஆடுறதுக்கு சந்தோஷம் இருக்குது. அது உண்மையிலேயே ஃபேன்ஸ் எல்லாம் என்னப்பா ஜான்சனா ஃபேஸ் தானே மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் எங்கே மாறுறாரு, டைட்டில் கொடுத்துட்டு அப்படியே ஆடுறதுக்கு மெயின் பாயிண்ட்லேயெல்லாம் லோ ப்ளோ போட்டுட்டாரு. அந்த லோ ப்ளோ போட்டு போட்டு அந்த மேட்ச்சில் ஜான்சனா வெற்றி பெற மாதிரி இன்றைக்கி காட்டிட்டாங்க. நம்ம ஜான்சனாவுடைய ஃபேஸ் டர்னை இன்றைக்கி ஒரு 5 செகண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். டைட்டில் கொடுத்துக்கிட்டு ஒரு ஃபேஸ் டர்ன் மாதிரி பண்ணார், பழையபடி ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. ஆட்ரூத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. இன்றைக்கி அவர் வரும்போதே ஜான்சனாவுடைய வாயை பழக்கிற மாதிரி ஜான்சனாவுடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்திருந்தார். ஹெட்ஸ் ஆஃப் அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஜான்சனா மாதிரியே பார்த்தீங்கன்னா சட்டம் போடுறது, ஜான்சனா கூட தான் சண்டை போடுறாரு. ஆனால் ஜான்சனாவோட மூவ்ஸ் யூஸ் பண்ணது, ஜான்சனாவோட என்ட்ரன்ஸு எல்லாமே ஹெட்ஸ் ஆஃப் நல்லா இருந்தது. டோட்டலி இன்றைக்கி ஜான்சனா பிரியர்களுக்கு இந்த ஜான்சனா வெர்சஸ் ஆட்ரூத் மேட்ச் ஒரு நல்ல விருந்தாக இருந்து. ஆக்சுவலி ஜான்சனாவுக்கும் ஆட்ரூத்துக்கும் மேட்ச் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மெயின் நின்று பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது. சும்மா ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குது. காய்ஸ், இன்றைக்கி நம்ம பிரான்சன் ரீடு ரிட்டர்ன் ஆகிட்டார். ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், அவருக்கு இன்ஜுரிலாம் க்யூர் ஆகிட்டு எப்போ வருவாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த வருடம் WWE வார் கேம் நடத்தினாங்கல்ல, அந்த வார் கேமில் ரோமன் ரெயின்ஸ்க்கு எதிராக இருக்கிற சோலோ டீம் கூட இருந்தார். அதில் மேலேருந்து குதிச்சனால அவருக்கு காலில் அடிப்பட்டது. ஸோ அதில் சொல்லியிருந்தார், ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இந்த இன்ஜுரிங்கிறது டெம்பரரி பட் மூமெண்ட் ஃபெரவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போ பிரான்சன் ரீட் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி ஒரு பயங்கரமான மூமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நான் பிரான்சன் ரீட் என்ன நினச்சேன்னா சோலோ சிகாவை கூட வருவார்னு நினச்சேன். அது ஆக்சுவலி பெட்லைன் சொல்லி நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஜேக்கப் ஃபேச்சு அப்படிங்கிற ஒருத்தர் பயங்கரமாக இப்போ டேர்னிங் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கு டேர்னிங்காக இவரை இறக்குவாங்கன்னு பார்த்தா ஜேசி இறக்கிட்டாங்க. ஆக்சுவலி பிரான்சன் ரீட் மட்டும் இப்போ இருந்திருந்தார், உண்மையிலேயே சோலோ சிக்காவுக்கு அடுத்த ஜேக்கப் ஃபேச்சு மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பார். அது இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் செத்ரோலன்ஸ் இதுக்கு முன்னாடி சுனாமி போட்டு அதுலேயே நனைய வச்சு அவரை வீழ்த்தின ஒருத்தர் தான் பிரான்சன் ரீட். அவர் செத்ரோலன்ஸ் கூட சேர்வார்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி இது எப்படி சொல்ல, எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா செத்ரோலன்ஸ் பிரான்சன் ரீட் இவங்க 2 பேருக்குமே ஒத்து வராத ஒரு கேரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சோம், இவங்க சேர மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் ஒன்று சேர்ந்தது உண்மையிலேயே பயங்கர சர்ப்ரைஸ்லியாக இருந்தது. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ்லியாக இருந்துங்க. அண்ட் நம்ம பிரான்சன் ரீட் இருக்கார்ல, அவர் பிரான் பிரேக்கர் கூட ஒரு ஃபேஸ் அப் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பங்கமாக இருந்தது. அப்போ நம்ம செத்ரோலன்ஸ் தோளில் தட்டி நம்ம ஆள் தான்டா, நம்ம கூட தான் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பார். ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் செத்ரோலன்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து 4-5 பேரை கொண்டாடுறாங்க. அதுலேயே அந்த பிரான் பிரேக்கர் ஒரு செத்ரோலன்ஸ் 2 பேரை கொண்டாடிடுறாருங்க. அவர் ரோமன் செத்ரோலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பாங்கையே ஒரு ஒண்டியாளாக சமாளித்தவர். இவனுங்கெல்லாம் ஏமாத்திரம். அண்ட் பிரான் பிரேக்கரை பற்றி சொல்ல வேண்டாம், ஸ்பியர் மலையே நினைய வைப்பார். இப்போ பிரான்சன் ரீடு வேறு. செத்ரோலன்ஸோடைய கலெக்ஷன்லாம் பாருங்கள், எல்லாம் ஹெவி மெட்டீரியலாக இருக்குது. அதாவது இந்த டீம் ஒரு சண்டை போடுதுன்னா யார் மூலியமாக தோப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியல. இப்போ பிளட் லைன் முந்தி மேட்ச் இருக்குன்னு வைங்களேன், அதில் ரோமன் ரெயின்ஸ் தான் ஒருத்தர் தோக்க போகிறாரு பிளட் லைனில் ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், இவர் மூலியமாக தோப்பார் அப்படின்னு. ஆனால் இதில் யார் மூலியமாக தோப்பார், வாய்ப்பே இல்லை. எந்த சைடும் வாய்ப்பே இல்லாத மாதிரி எல்லாரும் ஹைப்பாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரான் பிரேக்கர் ஹைப்பாக
இருக்காரு, இன்னொரு பக்கம் பிரான்சன் ரீட் ஹைப்பாக இருக்காரு, இன்னொரு பக்கம் தலைவன் செத்ரோலன்ஸு, இவங்கெல்லாம் வீக் ஆனாலும் பால் ஹேமன் பூஸ்டப் பண்ணதுக்கு இருக்காரு. இந்த டீமே பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலி ஒரு உச்சக்கட்ட லெவலில் இருக்குது. காய்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டனுக்கு அப்புறமா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பாங்க் கூட டீம் அப் பண்ணி தான் கண்டிப்பாக சண்டை போட்டாகணும். ரோமனுக்கு சிஎம் பாங்க பிடிக்காது, பட் ஆனால் பால் ஹேமன் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக சிஎம் பாங்கு கூட ஒன்று சேர்ந்து தான் ஆகணும், ஒன்று சேர்ந்து தான் சண்டையும் போட்டாகணும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன். இந்த ஸ்டோரியில் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்த காய்களை எப்படி நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அப்படி இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் என்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறதுன்னு தெரியலையே. அண்ட் காய்ஸ் WWE வந்து அடுத்தது மணி இந்த பேங்க் பேப்பருக்காக ஸ்டோரியை டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜான்சனா மற்றும் ஜே ஊசோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜான்சனா என் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பு தான் வசதியானது, உன் கிட்ட இருக்கிறது டவுன் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் மேட்ச்சில் ஜான்சனா குறுக்கால வந்துட்டார். லோகநாதனை ஹெல்ப் பண்ண வச்சு அந்த சாம்பியன்ஷிப்போட மகிமையை குறைக்கலாம்னு நினைக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்கிட்ட போனால் சாம்பியன்ஷிப் டவுன்னு நடத்தமா. பட் ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சர்ப்ரைஸ்லி யாருமே எதிர்பார்க்க நேரமாக கோடி ரோட்ஸ் வந்தது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மேட்சை நடத்தும் போது ஜான்சனாவுக்கு இன்வால்மெண்ட் இருந்தது. ஆனால் கோடி ரோட்ஸோடைய ரிட்டன் அப்படிங்கிறது சின்ன பாசிபிளாக தான் இருந்தது. ஆனால் இப்படி வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு அன்எக்ஸ்பெக்ட். கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆனது உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்ட். ஏன்னா எந்த வகையிலையும் அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மெயின் எவெண்ட்டில் பாசிபிளே இல்லை. ஆனால் ஜான்சனாவை கொண்டு வர வச்சு அதில் கொண்டு வர வச்சாங்க, அது வேற லெவல். அது மாதிரி நம்ம டிராவிஸ் ஸ்காட்டும் ஜான்சனாவும் சேர்ந்து மணி இந்த பேங்கில் டேக் டீமாக ஒரு மேட்ச் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி இருந்தது. அதே தான் நடந்துருக்குது. பட் ஆனால் டிராவிஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக லோகன் பால் அந்த செலிபிரிட்டிக்கு பதிலாக இந்த செலிபிரிட்டி இப்போ ஜான்சனா கூட சேர்ந்து விளையாட போகிறாரு. அஃபிஷியலி WWE பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கோடி ரோட்ஸ் ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியனான ஜே ஊசோ அண்ட் இந்த பக்கம் ஜான்சனா லோகன் பால் இவங்க எல்லாருமே டேக் டீமாக சேர்ந்து ஒரு டேக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஒரு காலத்தில் லோகன் பாலுக்கும் ஜான்சனாக்கெல்லாம் மேட்ச் நடக்குன்னு நினச்சோம். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து டேக் டீமாகவே சண்டை போடுறாங்க. காலம் எப்படிப்பட்டது பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்றி வெவ்வேறு திசையில் போகும். அண்ட் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் வாங்காமல் விட மாட்டார் போல இருக்குது. ஜான்சன் இருக்க டைட்டில் மீண்டும் ஜான்சனா பக்கமே வந்திருக்காரு. ஆக்சுவலி இது எனக்கு சர்ப்ரைஸ்லி இப்படி சொல்ல ஜான்சனா பக்கம் கோடி போவார்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்றைக்கி செலினா வெகா இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு மேட்சாக அவங்களுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க செல்சி ஸ்க்ரீன் கூட. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போனாங்க. ஆக்சுவலி ரேமஸ் ஸ்டேடியோடைய 619 ரேமஸ் ஸ்டேடியோ தவிர்த்து மற்ற யார் போட்டாலும் ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஈவன் டாமினிக் நல்லா தான் போடுறாரு. பட் ஆனால் செலினா வெகா இன்றைக்கி அந்த 619 கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் போட்டுறேன், லெஜண்ட் ரேமஸ் ஸ்டேடியோ நான் புகழ் பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு 619 பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதில் செல்சியனுடைய மூக்கு உடஞ்சி எப்படி ரத்தம் ஒழிவுது பாருங்களேன். தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க உங்களுக்கு தான் தோணுது. ஐயோ பாவங்க செல்சியஸ் கிரீனு இப்போ தான் ஒரு உச்சக்கட்ட லெவலில் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூக்கை உடச்சி விட்டா பாருங்களேன். அவங்களுக்கு அழகே அந்த மூக்கு தான். மூக்கை உடச்சி விட்டுட்டியடி செலினா வெகா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சரி இது ஒரு ஆக்சிடென்ட் தான், மற்றபடி வேணுக்கெல்லாம் அடிக்கலாங்க. சரிங்களா.